கங்கை கொண்ட சோழபுரம் சோழீஸ்வரர் கோவில் நடைபெறக்கூடிய ஆடி திருவாதிரை நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கிறார். கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்தடைந்திருக்கிறார். இந்த நிகழ்வு சுமார் 2 மணி நேரத்திற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மாமன்னர் ராஜேந்திர சோழனுடைய நினைவு நாணயம் வெளியீட்டு நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. 1000 ஆண்டு அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு ஆண்டாக இந்த பகுதி மக்களாலும் குறிப்பாக சோழ தேசத்திற்குரிய மாமன்னராக அழைக்கப்படக்கூடிய முதலாம் ராஜேந்திரனுடைய இந்த நாள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. கங்கையிலிருந்து கொண்டு வரக்கூடிய அந்த நீரை சோழீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த நிகழ்வு நடைபெறுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி கங்கை கொண்ட சோழபுரம் வந்தடைந்திருக்கிறார். ஹெலிகாப்டர் இந்த ஹெலிபேட் தளத்திற்கு வந்தடைந்திருக்கிறது. நம்முடைய ஒளிப்பதிவாளர் விவேக் அந்த காட்சிகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் சில நிமிடங்களில் ஹெலிபேடிலிருந்து தரையிறங்கிற்கு பிறகு அவருடைய வாகனத்திலிருந்து புறப்பட்டு ரோட் ஷோவாக இங்கிருந்து புறப்பட்டு செல்ல இருக்கிறார். பொதுமக்கள் மிகுந்த ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு அவரை வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க இருக்கிறோம். 3 ஹெலிகாப்டர்கள் அவருடைய பாதுகாப்பு படையினரோடு சேர்ந்து வரக்கூடிய நிலையில பிரதமரோடு ஆளுநர் RN ரவி, தமிழ்நாடு அமைச்சர் தங்கம் தென்னரசு, அதே போல மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் செகாவத் உள்ளிட்டோரும் இந்த ஹெலிகாப்டர்ல வர இருக்கிறாங்க. அதாவது பிரதமருடைய கான்வாய் வாகனம் தயார் நிலையில் இருக்கக்கூடிய நிலையில பிரதமர் இன்னும் சில நிமிடங்கள்ல இந்த ஹெலிபேட்ல தரையிறங்கிற்கு பிறகு இன்னொரு 5 to 10 நிமிடத்திற்குள் அந்த வாகனத்தில் ஏறி ரோட் ஷோவாக புறப்பட்டு செல்ல திட்டமிட்டிருக்கிறாங்க. 2 கிலோமீட்டர் தான் என்றாலும் கூட பொதுமக்களை வரவேற்கும் விதமாக, பொதுமக்களிடம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக கைகளை அசைத்தபடி பிரதமர் தன்னுடைய நன்றியை அவருக்கு இங்கே கூடியிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தெரிவித்த வண்ணம் அவர் கங்கை கொண்ட சோழபுரம் செல்ல இருக்கிறார். முன்னதாக பிரதமருடைய அந்த ஹெலிகாப்டர் கோவிலை அந்த ஹெலிகாப்டர் இருந்து பார்வையிட்டு வரக்கூடிய வகையில பிரதமர் கங்கை கொண்ட சோழபுரத்தை ஆகாயத்திலிருந்து பார்க்கக்கூடிய வகையில அந்த ஹெலிகாப்டர் அங்கு, அதாவது கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலுக்கு சென்று மீண்டும் தற்போது வட்டமடித்த வழியே இங்கு வந்து தரையிறங்க இருக்கிறது. குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி ஒரு ஏரியல் வியூன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆகாயத்திலிருந்து பார்க்கக்கூடிய வகையில இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துடைய கோவிலின் அழகை ஆகாயத்திலிருந்து தற்போது பார்த்தபடி ரசித்து வருகிறார். ஒரு ஹெலிகாப்டர் இருந்து பார்க்கும்போது அது இன்னும் வேற ஒரு டைமென்ஷன்ல அந்த கோவிலுடைய அழகு, கட்டமைப்புடைய அந்த கட்டிடக்கலையுடைய சிறப்பு பார்க்க முடியும். அந்த வகையில ஹெலிகாப்டர் இருந்து பிரதமர் நரேந்திர மோடி கங்கை கொண்ட சோழபுரத்துடைய கோவில் அழகை அவர் பார்த்தபடியே தற்போது ஹெலிபேடுக்கு பிரதமருடைய ஹெலிகாப்டர் வந்தடைய இருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். பொதுமக்களும் ரொம்ப உற்சாகத்தோடு மிகுந்த ஆர்வத்தோடு பிரதமரை வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் பிரதமருடைய கான்வாய் வாகனம் புறப்பட்டு தயாராக இருக்கிறது. காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த ரோட் ஷோவிற்கு ஏராளமான பொதுமக்கள் அரியலூர் மாவட்டத்திலிருந்து பல்வேறு கிராமங்களிலிருந்து வந்திருக்கிறாங்க. பிரதமருடைய ஹெலிகாப்டர் இங்க ஹெலிபாடுக்கு வந்திருக்கிறது. நம்முடைய ஒளிப்பதிவாளர் விவேக் அந்த காட்சிகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். பிரதமர் கங்கை கொண்ட சோழபுரம் வந்து அடைந்திருக்கிறார். பொதுமக்கள் ஆர்வத்தோடு அவரை வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். பிரதமர் கங்கை கொண்ட சோழபுரம் வந்திறங்கியிருக்கிறார். இன்னும் சில நிமிடங்களில் ஆடி திருவாதிரை நிகழ்வில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள இருக்கிறார். அவருடைய ஹெலிகாப்டர் என்பது தற்போது தரையிறங்கி இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடியை பார்ப்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்தோடு வந்திருக்கக்கூடிய நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி சரியாக 12 மணி அளவில் அவருடைய ஹெலிகாப்டர் ஹெலிபேட்ல தரையிறங்கி இருக்கிறது. இங்கிருந்து கார் மூலம் அவர் புறப்பட்டு செல்ல இருக்கக்கூடிய நிலையில அவரை வரவேற்பதற்காக சாலையில் 2 புறங்களிலும் ஏராளமான பொதுமக்கள் உற்சாகத்தோடு கைகளை தட்டி ஆரவாரத்தோடு பிரதமரை வரவேற்கிறாங்க. மாமன்னர் முதலாம் ராஜேந்திர சோழனுடைய 1000வது ஆண்டு பிறந்த தினத்தையும் அவருடைய கடல்சார் பயணத்துடைய 1000வது ஆண்டு நிறைவு தினத்தையும், அதே போல கங்கை கொண்ட சோழபுரத்துடைய கட்டுமானத்தினுடைய 1000 ஆண்டு நிறைவு தினத்தையும் நினைவு கூறக்கூடிய வகையில ஒரு முப்பெரும் விழா என்பது கடந்த 1 வார காலமாக இங்கு கொண்டாடப்பட்டு வருகிறது.
இந்த நிறைவு நாளான இன்று பிரதமர் நரேந்திர மோடி மாமன்னர் முதலாம் ராஜேந்திர சோழனுடைய அவருடைய உருவம் பொறிக்கப்பட்ட நாணயத்தையும் சிறப்பு நாணயத்தையும் இன்றைக்கு பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட இருக்கிறார். இதற்காக நேற்றைய தினம் திருச்சிராப்பள்ளி வந்த பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்தார். காலை 11 மணிக்கு நட்சத்திர விடுதியிலிருந்து புறப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடி சாலை மார்க்கமாக திருச்சோவாக பொதுமக்களை பார்த்தபடி அவர் சென்று ஆடி திருவாதிரை நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய நிலையில பிரதமருடைய ஹெலிகாப்டர் சோழ கங்கா ஏரிக்கு வந்தடைந்திருக்கிறது. கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வந்திருக்கிறார். மாமன்னர் ராஜேந்திர சோழனுடைய ஆடி திருவாதிரை நிகழ்வில் பிரதமர் கலந்து கொள்ளக்கூடிய இந்த நிகழ்வு என்பது ஒரு மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் முன்னதாக இந்த பிரதமரை வரவேற்க அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, அதே போல மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜகவுடைய மூத்த நிர்வாகிகள் உள்ளிட்டோரெல்லாம் ஹெலிகாப்டர்ல பிரதமரை வரவேற்க நடந்தபடி செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். ஹெலிபாடிற்கு நம்முடைய ஒளிப்பதிவு அந்த காட்சிகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஒளிப்பதிவாளர் காட்சிகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். பிரதமரை வரவேற்க அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, மத்திய அமைச்சர் இணையமைச்சர் எல் முருகன், பாஜக நிர்வாகிகள் உள்ளிட்டோர், அதே போல தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி உள்ளிட்டோர் ஹெலிபேட்ல வரவேற்க காத்திருக்கிறாங்க. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அவர்களை வரவேற்றதற்கு பிறகு பிரதமர் தன்னுடைய கான்வாய் வாகனம் மூலமாக இங்கிருந்து புறப்பட்டு செல்கிறார். ஹெலிபேடுக்கு வந்திருக்கக்கூடிய பிரதமரை வரவேற்க தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி, தமிழ்நாடு அமைச்சர் தங்கம் தென்னரசு, மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மூத்த நிர்வாகிகள் உள்ளிட்டோர், அதே போல அஇஅதிமுக சார்பில் முன்னாள் அடிப்படையில் முதலாம் ராஜேந்திர சோழனுடைய ஆடி திருவாதிரை நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக இன்னும் சில நிமிடங்களில் கங்கை கொண்ட சோழபுரம் தரையிறங்குகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. குறிப்பாக சோழ கங்கா என அழைக்கப்படக்கூடிய ஏரியில் அமைக்கப்பட்டிருக்கூடிய தற்காலிக ஹெலிபேட்ல பிரதமர் நரேந்திர மோடி வந்து இறங்க இருக்கிறார். அவருடைய ஹெலிகாப்டர் என்பது இங்கு தென்பட தொடங்கிய உடனே பொதுமக்கள் மிகுந்த ஆர்வத்தோடு அவரை வரவேற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். நம்முடைய ஒளிப்பதிவாளர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். 3 ஹெலிகாப்டர்களும் இங்கு வரக்கூடிய வானத்தில் பறந்து இன்னும் சில நிமிடங்கள்ல இந்த சோழகங்கா ஏரியில தரையிறங்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இன்னும் சில நிமிடங்கள்ல பிரதமர் தரையிறங்கி கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவில் நடைபெறக்கூடிய ஆடி திருவாதிரை நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கிறார். கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்தடைந்திருக்கிறார். இந்த நிகழ்வு சுமார் 2 மணி நேரத்திற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மாமன்னர் ராஜேந்திர சோழனுடைய நினைவு நாணயம் வெளியீட்டு நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. 1000 ஆண்டு அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு ஆண்டாக இந்த பகுதி மக்களாலும், குறிப்பாக சோழ தேசத்திற்குரிய மாமன்னராக அழைக்கப்படக்கூடிய முதலாம் ராஜேந்திரனுடைய இந்த நாள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. கங்கையிலிருந்து கொண்டு வரக்கூடிய அந்த நீரை சோழீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த நிகழ்வு நடைபெறுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி கங்கை கொண்ட சோழபுரம் வந்தடைந்திருக்கிறார். ஹெலிகாப்டர் இந்த ஹெலிபேட் தளத்திற்கு வந்தடைந்திருக்கிறது. நம்முடைய ஒளிப்பதிவாளர் விவேக் அந்த காட்சிகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் சில நிமிடங்களில் ஹெலிபேடிலிருந்து தரையிறங்கிய பிறகு அவருடைய வாகனத்திலிருந்து புறப்பட்டு ரோட் ஷோவாக இங்கிருந்து புறப்பட்டு செல்ல இருக்கிறார். பொதுமக்கள் மிகுந்த ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு அவரை வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க இருக்கிறோம். 3 ஹெலிகாப்டர்கள் அவருடைய பாதுகாப்பு படையினரோடு சேர்ந்து வரக்கூடிய நிலையில பிரதமரோடு ஆளுநர் RN ரவி, தமிழ்நாடு அமைச்சர் தங்கம் தென்னரசு, அதே போல மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் செகாவத் உள்ளிட்டோரும் இந்த ஹெலிகாப்டர்ல வர இருக்கிறாங்க. அதாவது பிரதமருடைய கான்வாய் வாகனம் தயார் நிலையில் இருக்கக்கூடிய நிலையில பிரதமர் இன்னும் சில நிமிடங்கள்ல இந்த ஹெலிபேட்ல தரையிறங்கிற்கு பிறகு இன்னொரு 5 to 10 நிமிடத்திற்குள் அந்த வாகனத்தில் ஏறி ரோட் ஷோவாக புறப்பட்டு செல்ல திட்டமிட்டிருக்கிறாங்க. 2 கிலோமீட்டர் தான் என்றாலும் கூட பொதுமக்களை வரவேற்கும் விதமாக, பொதுமக்களிடம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக கைகளை அசைத்தபடி பிரதமர் தன்னுடைய நன்றியை அவருக்கு இங்கே கூடியிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தெரிவித்த வண்ணம் அவர்
கங்கை கொண்ட சோழபுரம் செல்ல இருக்கிறார். முன்னதாக பிரதமருடைய அந்த ஹெலிகாப்டர் கோவிலை அந்த ஹெலிகாப்டர் இருந்து பார்வையிட்டு கொண்டு வரக்கூடிய வகையில பிரதமர் கங்கை கொண்ட சோழபுரத்தை ஆகாயத்திலிருந்து பார்க்கக்கூடிய வகையில அந்த ஹெலிகாப்டர் அங்கு, அதாவது கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலுக்கு சென்று மீண்டும் தற்போது வட்டமடித்த வழியே இங்கு வந்து தரையிறங்க இருக்கிறது. குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி ஒரு ஏரியல் வியூன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆகாயத்திலிருந்து பார்க்கக்கூடிய வகையில இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துடைய கோவிலின் அழகை ஆகாயத்திலிருந்து தற்போது பார்த்தபடி ரசித்து வருகிறார். ஒரு ஹெலிகாப்டர் இருந்து பார்க்கும்போது அது இன்னும் வேற ஒரு டைமென்ஷன்ல அந்த கோவிலுடைய அழகு, கட்டமைப்புடைய அந்த கட்டிடக்கலையுடைய சிறப்பு பார்க்க முடியும். அந்த வகையில ஹெலிகாப்டர் இருந்து பிரதமர் நரேந்திர மோடி கங்கை கொண்ட சோழபுரத்துடைய கோவில் அழகை அவர் பார்த்தபடியே தற்போது ஹெலிபாடுக்கு பிரதமருடைய ஹெலிகாப்டர் வந்து அடைய இருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். பொதுமக்களும் ரொம்ப உற்சாகத்தோடு, மிகுந்த ஆர்வத்தோடு பிரதமரை வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இன்னும் சில நிமிடங்கள்ல பிரதமருடைய கான்வாய் வாகனம் புறப்பட்டு தயாராக இருக்கிறது. காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த ரோட் ஷோவிற்கு ஏராளமான பொதுமக்கள் அரியலூர் மாவட்டத்திலிருந்து பல்வேறு கிராமங்களிலிருந்து வந்திருக்கிறாங்க. பிரதமருடைய ஹெலிகாப்டர் இங்க ஹெலிபாடுக்கு வந்திருக்கிறது. நம்முடைய ஒளிப்பதிவாளர் விவேக் அந்த காட்சிகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். பிரதமர் கங்கை கொண்ட சோழபுரம் வந்து அடைந்திருக்கிறார். பொதுமக்கள் ஆர்வத்தோடு அவரை வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். பிரதமர் கங்கை கொண்ட சோழபுரம் வந்திறங்கியிருக்கிறார். இன்னும் சில நிமிடங்களில் ஆடி திருவாதிரை நிகழ்வில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள இருக்கிறார். அவருடைய ஹெலிகாப்டர் என்பது தற்போது தரையிறங்கி இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடியை பார்ப்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்தோடு வந்திருக்கக்கூடிய நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி சரியாக 12 மணி அளவில் அவருடைய ஹெலிகாப்டர் ஹெலிபாட்ல தரையிறங்கி இருக்கிறது. இங்கிருந்து கார் மூலம் அவர் புறப்பட்டு செல்ல இருக்கக்கூடிய நிலையில அவரை வரவேற்பதற்காக சாலையின் 2 புறங்களிலும் ஏராளமான பொதுமக்கள் உற்சாகத்தோடு கைகளை தட்டி ஆரவாரத்தோடு பிரதமரை வரவேற்கிறாங்க. மாமன்னர் முதலாம் ராஜேந்திர சோழனுடைய 1000வது ஆண்டு பிறந்த தினத்தையும், அவருடைய கடல்சார் பயணத்துடைய 1000வது ஆண்டு நிறைவு தினத்தையும், அதே போல கங்கை கொண்ட சோழபுரத்துடைய கட்டுமானத்தினுடைய 1000 ஆண்டு நிறைவு தினத்தையும் நினைவு கூறக்கூடிய வகையில ஒரு முப்பெரும் விழா என்பது கடந்த ஒரு வார காலமாக இங்கு கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிறைவு நாளான இன்று பிரதமர் நரேந்திர மோடி மாமன்னர் முதலாம் ராஜேந்திர சோழனுடைய அவருடைய உருவம் பொறிக்கப்பட்ட நாணயத்தையும், சிறப்பு நாணயத்தையும் இன்றைக்கு பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட இருக்கிறார். இதற்காக நேற்றைய தினம் திருச்சிராப்பள்ளி வந்த பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்தார். காலை 11 மணிக்கு நட்சத்திர விடுதியிலிருந்து புறப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடி சாலை மார்க்கமாக திருச்சியிலிருந்து ரோட் ஷோவை எல்லாம் முடித்துவிட்டு ஹெலிகாப்டர் மூலமாக திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு சரியாக 12 மணி அளவில் இந்த சோழ கங்கா ஏரியில் அமைக்கப்பட்டிருக்கூடிய தற்காலிக ஹெலிபாடுக்கு வந்தடைந்திருக்கிறார். இங்கு இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் ரோட் ஷோவாக பொதுமக்களை பார்த்தபடி அவர் சென்று ஆடி திருவாதிரை நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய நிலையில பிரதமருடைய ஹெலிகாப்டர் சோழ கங்கா ஏரிக்கு வந்தடைந்திருக்கிறது. கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வந்திருக்கிறார். மாமன்னர் ராஜேந்திர சோழனுடைய ஆடி திருவாதிரை நிகழ்வில் பிரதமர் கலந்து கொள்ளக்கூடிய இந்த நிகழ்வு என்பது ஒரு மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் முன்னதாக இந்த பிரதமரை வரவேற்க அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, அதே போல மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜகவுடைய மூத்த நிர்வாகிகள் உள்ளிட்டோரெல்லாம் ஹெலிகாப்டர்ல பிரதமரை வரவேற்க நடந்தபடி செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். ஹெலிபாடிற்கு நம்முடைய ஒளிப்பதிவு அந்த காட்சிகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஒளிப்பதிவாளர் காட்சிகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். பிரதமரை வரவேற்க அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, மத்திய அமைச்சர் இணையமைச்சர் எல் முருகன், பாஜக நிர்வாகிகள் உள்ளிட்டோர், அதே போல தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி உள்ளிட்டோர் ஹெலிபேட்ல வரவேற்க காத்திருக்கிறாங்க. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம்.
அவர்களை வரவேற்றதற்கு பிறகு பிரதமர் தன்னுடைய கான்வாய் வாகனம் மூலமாக இங்கிருந்து புறப்பட்டு